முத்தையா மட்டன் பிரியாணி. ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட நடுவுல ஒரு மட்டன் பிரியாணி கடை இருந்துச்சு. அந்த கடைய முன்னாடி முத்தையாவின் அண்ணன் நடத்தி வந்தார். ஆனா திடீர்னு அவர் இறந்துட்டதுக்கு பிறகு பணியார நிலை. அந்த கடைய முத்தையா தான் பாத்துக்கிட்டான். முத்தையா கடை கிராமத்தோட நடுவுல இருந்ததால எப்போதும் கூட்டம்தான். முத்தையா தான் கையாலேயே மட்டன் பிரியாணி சமைச்சு விக்கிறான். 2 நாள்லயே கடை ரொம்ப நல்லா ஓட ஆரம்பிச்சது. ஒரு நாள் கடை முன்னாடி முழுசா கூட்டம். இன்னைக்கு நல்லா காசு வந்திருக்கு. மக்களுக்கு என் கையால செஞ்ச பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால தான் எப்போதும் கூட்டம் இருக்கு. அப்போ ரமேஷ்னு ஒருத்தன் கடைக்கு வரான். ரமேஷ் ப்ரோ, இப்பவே பேக் பண்ணிட்டேன். முத்தையா பிரியாணி பாத்திரத்துல இருந்து பிரியாணி எடுக்கறான். ப்ரோ, இன்னைக்கு 1 கிலோ பிரியாணி தான் மிச்சம். மத்தது எல்லாம் சோல்ட் அவுட். சரி பரவாயில்ல, 1 கிலோவே போதும். முத்தையா 1 கிலோ பிரியாணி பேக் பண்ணி குடுக்கறான். ரமேஷ் வாங்கிட்டு போயிடுறான். ரமேஷ் போன பிறகு முத்தையா கவனிக்கிறான். ஐயோ, மட்டன் எல்லாம் முடிஞ்சிடுச்சே. இப்போ எப்படி நாளைக்கு பிரியாணி செய்வேன்? சரி, இப்பவே சின்னு ப்ரோ கிட்ட மட்டன் வாங்கிட்டு வரேன். 14 கிலோ மட்டன் 14,000 ரூபாய் ஆகும். என்ன ப்ரோ, நான் எப்போதும் 14 கிலோ மட்டன் 7,000 ரூபாய்க்கு தானே வாங்குறேன். இன்னைக்கு ஏன் 14,000 ரூபாய்? மட்டன் விலையெல்லாம் ஏறிடுச்சு. எனக்கே ஆடு ரொம்ப காஸ்டா கிடைக்குது. 14,000 ரூபாய்க்கு வாங்கணும்னா வாங்கு, இல்லனா போ. இப்படி திடீர்னு மட்டன் விலை ஏறிட்டா நான் பிரியாணி எப்படி விற்பேன்? அப்போ நீயும் பிரியாணி விலையை ஏத்து, உனக்கு தான் லாபம். சரி ப்ரோ, 14 கிலோ வேண்டாம், 7 கிலோ மட்டும் கொடு. உங்க ஊர்ல மட்டன் ரேட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கடை முன்னாடி ஒரு போர்டு கட்டுறான். 1 கிலோ பிரியாணி 500 ரூபாய். போர்டு பார்த்தவுடன் நிறைய பேர் திரும்பி போயிடுறாங்க. ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களே. ப்ரோ, ஏன் போறீங்க? பிரியாணி விலை இவ்ளோ ஏத்திட்டா நான் எப்படி சாப்பிடுவேன்? மட்டன் விலை ஏறிடுச்சு ப்ரோ, அதனால தான் நானும் ஏத்தணும். இதுல ஏன் தப்பென்ன? சரி ப்ரோ, ஆனா இவ்ளோ காசுல நான் வாங்க முடியாது. அவன் போயிடுறான். 2 நாள் ஆகுது. ஒரு வாடிக்கையாளர் கூட வரல. பிரியாணி கெட்டுப் போக ஆரம்பிக்குது. முத்தையா ரொம்ப கவலையா ஆகுறான். கடை முன்னாடி உட்காந்து பிரியாணிய பாத்துக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். ஒரு காலத்துல என் கடை முன்னாடி கூட்டமே கூட்டம். இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்கு? பிரியாணி அப்படியே கிடக்குது, யாரும் வாங்கவே வரல. இது இனிமே சாப்பிடுற நிலைமையில கூட இல்ல, குப்பையில தான் போடணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை எடுத்துட்டு ஒரு மறைவான இடத்துக்கு போய் அங்க வீசி போடுறான். அவன் போட்ட பிரியாணிய மணந்துட்டு நிறைய தெருநாய்கள் ஓடி வருது. அத பார்த்த முத்தையாத்து மனசுல ஒரு கெட்ட யோசனை வருது. இப்போ இந்த ஊர்ல நாய்கள் எண்ணிக்கை ஆடுகளை கூட விட அதிகமா இருக்கு. மட்டன் பிரியாணி விக்கிறது என்னால முடியல. ஏன் நாய் பிரியாணி செஞ்சா என்ன? பாதி நாய் பாதி மட்டன், யாருக்கு தான் தெரிய போகுது? அந்த கெட்ட யோசனையோட முத்தையா கிராமத்துல நாய்களை பிடிக்க ஆரம்பிக்கிறான். சின்னவிடம் 2 கிலோ மட்டன், 5 கிலோ நாய் இறைச்சி. அந்த கெட்ட யோசனையோட முத்தையா கிராமத்துல நாய்களை பிடிக்க ஆரம்பிக்கிறான். சின்னவிடம் 2 கிலோ மட்டன், 5 கிலோ நாய் இறைச்சி, 2யும் கலக்கி நாய் பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் பிரியாணி விலைய முன்னாடி இருந்த மாதிரியே குறைக்கிறான். மீண்டும் வாடிக்கையாளர்கள். விலை குறைந்ததை பார்த்துட்டு மக்கள் திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர் முத்தையா ப்ரோ, பிரியாணி விலை முன்னாடி மாதிரி திரும்ப குறைச்சிட்டீங்க. 2 நாளா உங்க பிரியாணி சாப்பிடாம என் மனசே கஷ்டப்பட்டுச்சு. சீக்கிரம் ஒரு பிளேட் போடுங்க. ஒரு பிளேட் பிரியாணி கொடுக்கறான். அந்த பிளேட்ல ஒரே ஒரு மட்டன் பீஸ், மத்த எல்லாமே நாய் இறைச்சி. வித்தியாசமான டேஸ்ட். ரமேஷ் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு பீஸ் எடுத்தவுடன், என்னடா இது, மட்டன் மாதிரி இல்லையே, டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மட்டன் நான் சாப்பிட்டதே இல்ல. அதெல்லாம் ஒண்ணுல்ல ப்ரோ, இந்த மட்டன் நான் புதுசா வாங்குற கடையில இருந்து, அதனால தான் டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. சும்மா சாப்பிடுங்க. ரமேஷ் எதுவும் தெரியாம முழு பிரியாணியையும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். சாப்பிட்டு முடிச்சிட்டு பணம் கொடுக்க வர்றான். என்ன ப்ரோ, உங்க குரல் நாய் மாதிரி இருக்கு. என்னடா இது, என் வாயிலிருந்து நாய் சத்தம் வருது. ஏன் இப்படி ஆகுது? பேச பேச அவன் வாயிலிருந்து நாய் சத்தம்தான் வருது. ரமேஷ் பயந்துட்டு
நேரா வீட்டுக்கு ஓடுறான். என்ன இது, நாயே கடிச்சதா? ஏன் உங்க வாயிலிருந்து நாய் சத்தம் வருது? முத்தையா கடையில பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆகுது. ரமீலா ரமேஷ கூட்டிக்கிட்டு நேரா முத்தையா கடைக்கு போறா. அவளோட சத்தம் கேட்டு கடையில இருந்த எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. என் கணவர் உங்க கடையில மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுக்கு பிறகு நாய் மாதிரி குரல் தான் வருது. என் கணவர் பேசும்போது நாய் மாதிரி சத்தம் வருது. அதனாலதான் சொல்றேன், நீங்க அவங்களுக்கு நாய் பிரியாணி தான் கொடுத்திருக்கீங்க போல. அவங்க சொன்னதை கேட்டதும் கடையில உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எல்லா வாடிக்கையாளர்களும் கையிலிருந்த பிளேட்டை கீழே போடுறாங்க. அப்படின்னா நான் இதுவரை மட்டன் பிரியாணி நினைச்சு சாப்பிட்டது நாய் பிரியாணியா? அந்த வார்த்தை சொன்ன உடனே மக்கள் எல்லாம் முத்தையாவை பிடிக்க ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள முத்தையா கடையை விட்டுட்டு ஓடிடுறான். சரி விடுங்க, இவன் ஓடிட்டான். முதல்ல உங்க குரலை சரி பண்ணணும். வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். ரமீலா ரமேஷ கூட்டிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறா. அந்த டாக்டர் கிளினிக்ல அந்த நாள் காலையிலிருந்து ஒரு பேஷண்ட் கூட வரல. ஓ, இன்னைக்கு முதல் பேஷண்ட் வந்துட்டாரே. வாங்க வாங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், என் கணவர் ஒரு கடையில பிரியாணி சாப்பிட்டதுக்கு பிறகு நாய் மாதிரி குரல் தான் வருது. என்னது, நாய் பிரியாணியா? மக்கள் எல்லாம் மட்டன் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. நீங்க எங்க இருந்து நாய் பிரியாணி சாப்பிட்டீங்க? அப்படியே சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? என்ன டாக்டர் இது? என்னை ட்ரீட் பண்ணாம டேஸ்ட் கேக்குறீங்க? சரி சரி, கவலை வேண்டாம். நான் இப்பவே உங்க கழுத்தை அறுத்துடுறேன். அப்புறம் கழுத்தே இல்லாதப்ப நாய் சத்தம் எப்படி வரும்? இதை கேட்டதும் ரமேஷ் பயத்துல உறைந்துடுறான். அடுத்த நிமிஷம் அவன் குரல் நார்மலா மாறிடுச்சு. டாக்டர், நான் சரியா பேசுறேனா? ஆமாம், நார்மலா தான் பேசுறீங்க. பாத்தீங்களா, கழுத்தருக்கு எந்த அவசியமும் இல்ல. இதெல்லாம் பயத்தால வந்த மாயம்தான். இப்போ உங்க குரல் முழுசா சரி. ஐயோ, என்னை இந்த மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டியே.